ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதம் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா சொயா உருண்டை செய்யறதை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சொயா உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆழாக்கில் இது 100 கிராமு. இதில் 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இது கடலைப்பருப்பு, இதில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 200 கிராம் மாவு எடுத்துக்கோங்க. இது 100 கிராமு, 200 கிராம் மாவு எடுத்துக்கோங்க. வெல்லம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் இது ஒரு அரை மணி நேரத்தில் ஊறிடும். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். தேங்காய் இதே ஆளாக்கில் தான் ஒன்று எடுத்துருக்குறேன். நான் அமுக்கி நல்லா இதே ஆளாக்கில் தான் நான் அந்த வெல்லமும் எடுத்துருக்குறேன். ஒரு 7 முந்திரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இது தேவையான பொருள்லாம். இந்த அளவுக்கு ஊறினா கூட போடுறோம். இது பாருங்க, நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி முழுங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, முழுங்குனா போடுறது. ஒரு 3-4 விசில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சும்மா லைட்டாக ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு இருந்தால் போடுறது. அவ்வளோதான். இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஒரு 4 விசில் வச்சா போதும். இது நல்லா குழஞ்சி வெந்துடும். விசில் வரட்டாங்க. 4 விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். மாவு நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். பாருங்க, இதே ஆளாக்குலேயே நம்ம 2 போட்டு கரைச்சிக்கலாம். நிறைய போட்டு கோபுரமா 2 கரைச்சிக்கலாம். இது கூட உப்பு ரொம்ப தேவைப்படாது. பாருங்க, சும்மா ஒரு பிஞ்சு அளவு தான் போட்டுக்கோங்க. சும்மா இவ்வளோ அந்த அளவுக்கு சோடாமா போட்டுக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நம்ம திட்டமாக கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு உங்களுக்கு. ஏன்னா அது போட்டு முழுகி நம்ம எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு ஒரு அளவு தெரியாது. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிங்கனாவே அது நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடும். பாருங்க, நல்லா கரைஞ்சிச்சு மாவு. இப்போ இந்த விசில் அடங்கின உடனே நம்ம பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம் சொயத்துக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா குழஞ்சிச்சு. இதை நம்ம மத்தில் போட்டு ஒரு இது பண்ணிட்டோம்னா சரியாக போயிடும். தண்ணி மட்டும் வடிகட்டிக்கலாம் கொஞ்சம்.
வடிகட்டி போக இது நல்லா இது பண்ணிட்டாவே நல்லா குழஞ்சிரும். இது பாருங்க. அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சோ இல்லை ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம அது திரும்பமா சுண்டை தானே வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நல்ல அல்வா திக்காக வந்தால் போதும். அவ்வளோதான். ஜீரா எடுத்துக்கலாம். பாருங்க, போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா முழுகிற அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி, அதிகமாக தேவைப்படாது தண்ணி. தண்ணி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் நேரம் இதாகும், கொஞ்சம் நேரமா எடுத்துக்கோ அது கரையிறதுக்கு. சூடு ஆயிடுச்சுன்னு இது கரைஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இப்போ வந்து இது கரைஞ்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுக்குள்ள தேங்காவை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவு கொதிச்சுட்டே இருக்கோம். இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே இருக்கட்டும். நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, இந்த தேங்காவை நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லை. இது சும்மா கொஞ்சம் இந்த ஒரு வாசனை வரத்துக்காக வறுத்துக்கலாம். இது ஜீரா பாகெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வெல்லம் கரையணும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு போதும். வெள்ளை பாவம் கூட இந்த அளவுக்கு கரைஞ்சிச்சுன்னா போட்டோம். பாருங்க, இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இல்லையே நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது இந்த அளவு கொதிச்சு அந்த மாவை எடுத்து நம்ம இதிலே போட்டுக்கலாம். எடுத்து வச்சு நல்லி அந்த மாவு இதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ஏதோ தண்ணி ஆயிடுச்சோ இது ஆகுமோ ஆகாதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணும். ஏன்னா நம்ம கொதிக்க வச்சாலே அது நல்லா இது ஆகிடும், ஜீராவாக ஆகிடும். நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துடும், கெட்டி ஆகிடும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே கடையிலேயே வாங்கி கொடுக்க முடியாதுல்ல, பிள்ளைங்களுக்கு உடம்பும் கெட்டு போயிடும். அதனால நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இது இந்த அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பதமாக போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணலாம் கேஸை. இது கொஞ்ச நேரம் ஆறினோடனே பிடிக்க வந்துடும். Everybody who just paid the people snuck up in the trunk. For the people in the back, for the people in the front, for the
people on the side, for the people on the front, for the people in the middle of the alley wanna bump, and everybody who just paid the people snuck up in the trunk. For the people in the back, for the people in the front, for the people on the side, for the people on the front, for the drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to a thought was fact. At the drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to a thought was fact. What you wanna do, my man? It's on you. What you wanna do, baby? It's on you. Check the mic and make sure it sound right, boy. Check the mic, make sure it sound right, boy. It's not a toy. What's going on? Who rocks mics and rocks them well, yo? Who rocks mics till they up and swell, son? Who rocks mics till they bust and swell, Joe? Yeah, yo, yeah, yo, yo, yeah, yo, yeah, yo. One time for this one, let me do it. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை வந்தால் போதும். பாருங்க, அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லோ இதுவாக இருந்தாலும் அது வேகாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் தீஞ்சிடும். அதனால் வருங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எண்ணெய்லாம் ரொம்ப ஒன்றும் இருக்காது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். பசங்களுக்கு நல்லா, பசங்களும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு. தேங்க்யூ.